எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் பெயர். உன் பேர்? அதான் முருகன் பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொன்னார், அதான் கூப்பிட்டேன். காலன்ட்டான். உட்கார். யார் இது? ஏன் அடிக்கடி டாக்டர்கிட்டலாம் போய் பார்க்குற? என்ன விஷயம்? அப்படியா? என்ன சொன்னார் டாக்டரு? அப்போ இடத்தால தான் வந்துச்சா? கால் ஒன்று சொல்லலாம். அழாத குழந்த, அழாத அழாத. ஆடும் மயிலே உன்மேனி அழகிய தாமரை உண்டுள்ளம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காவடி எடுத்து விளையாடி வருகின்ற பழனி மாமலை முருகனின் காட்சி உன் மனையிலே இருக்கிறது. சில காலங்களுக்கு முன்பு தொடர்ந்து அவனை பார்த்து பார்த்து கால்கள் சலித்தன, மனம் சலித்தன. இப்பொழுது வெறுப்பும் கோபமும் அவன் மேலே இருக்கு, உள்ளத்தில் இருக்குல்ல. கால் வந்துட்டாங்க. தொழிலை பற்றிய மனவேதனையும் இழந்து போன பொருளை பற்றிய மன துன்பங்களும் உங்களுடைய மனசில் இப்போ நிறைய ஆடிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? அதனால் தொழிலை வளமாக்கி தாரேன், கடன்களை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? உன் தங்கைக்கு. அவள் பேர் என்னடா? கண்ணை மூடு பார்ப்பேன். யாருமா? வேண்டாம்னு சொல்லு. சரி, வேண்டாம். உறவினர்களில் மணமகன் இல்லையப்பா, புரியுதா? அசலில் கல்யாணம் நடக்கும், சஷ்டி விரதத்துக்குள்ளே பூர்த்தி ஆகும். உன்னுடைய ஆயுளை பற்றி உனக்கு ஒரு மனக்குறை இருக்கிறது உள்ளத்தில். ஆயுள் காலத்தை பற்றிய ஒரு சிந்தனையும் ஒரு மனச்சலனமும் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்துக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. கால் வந்துட்டு வா. சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் தீபமேற்றி வரணும். உன்னுடைய நுரையீரலை போய் பார்த்தேன். கொஞ்சம் ஈரச்சத்துக்கள் கூடி விரிவடைந்து இருக்கிறது, புரிகிறதா? அதனுடைய காரணத்தினால் இப்பொழுது மூச்சு சம்பந்தமான பிராண சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமை வருமோ என்று ஒரு மனக்குறை இருக்கு. அப்படி ஒன்றுமே நடக்காதுன்னு மேலேருந்து உத்தரவு. அதனால் அந்த பிராணனை பற்றி கவலை இல்லை. மூட்டுகள் வலிக்கு பிசியோதெரபி தான் உனக்கு சரியாகும். என் மூலமாக உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. நான் குணமாக்க வேண்டியதை நான் குணமாக்குவேன், சரிண்ணா? ஆனால் ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுதேன். கொடுக்கல் வாங்கல், சிட்பண்டு சம்பந்தமானது, இவைகளில் பணத்தை செலுத்தினால் திருப்பி கிடைக்காது. நீங்கள் ஏமாந்து வேதனைப்படுவீர்கள். இனிமேல் அதை செய்யாது இருக்க வேண்டுகிறேன், சரிண்ணா? கடனை தீர்த்து தாரேன், செல்வாக்காக இருக்க வைக்கேன். வா, ஐஸ்வர்யமாக இருக்கு, வெற்றி அடைவாய் மகனே. ஆமாம், பூர்த்தி ஆகும், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு கல்யாணம்? பையனுக்கு. கால் ஒன்று வரலாம். கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா? பொன்னான இடம் தேடி போகலாமாம், சிந்தாமல் சிதறாமல். கேட்டு பார்ப்போமே. எங்கேயாவது முன்னால் விழுந்தியாடா? எங்கே விழுந்த? அப்படியா? அடிபட்டுச்சா?
ஊமை அடிபட்டுருச்சு. கால் வந்துட்டு வந்தான். கால் 1.5 ஆண்டு காலங்கள் கல்யாண சம்பந்தமான சிந்தனைகளில் உறவினர்களிடம் பேசினாலும் வீட்டுக்குள் பேசினாலும் பிரச்சனை தான் வருமே தவிர தெளிவான விடைகள் கிடைக்கவில்லை. ஜாதகத்தை போய் பார்த்தா இந்த ஆண்டு கல்யாணம் நடந்துருமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, குருபார்வை வந்தாச்சே, இப்படியெல்லாம் செய்திகள் வந்திருக்கே தவிர நடைமுறை ஒன்றுமே ஆகலை. உண்மையா இல்லையா? இதற்கு பல்வேறு முயற்சிகள் செய்தும் கூட நடக்கலையே. ஏன்? அதுக்கு காரணம் என்ன? ஜென்ம பாவங்கள் காரணம். அதிலிருந்து மீண்டு இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு கேட்டேன். ஒரு பாட்டு அருமையாக சத்தம் கேட்கு. சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தை மாதம் பூசத்தில் முருகனுடைய கொண்டாட்டத்துக்குள்ள இதுதான் பெண் என்று நிர்ணயம் செய்து தாரேன். கல்யாணத்தை வெற்றியாக்கி தாரேன். தோஷங்கள் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? நல்லாக்கி தரேன், வெற்றியாங்க. இன்னும் ஒருத்தன் கல்யாணத்தை பற்றி கேட்குறான். ஐயா, யாருக்கு தம்பி கல்யாணம்? கால் வந்துட்டு தம்பியோ அறவரையாக இருக்கு. என்னோட ஒரு பெண்ணுடைய ஜாதகம் கொஞ்சம் மனதை தொட்டு சென்றது. ஆனால் அது கைவர சேரவில்லை. அடுத்து வரக்கூடிய ஜாதகம் உறவினர்களுக்குள்ளே இருக்குமா அப்படின்னா அது இல்லை. ஆனால் அசல்ல இருந்து ஒரு ஜாதகம் வருது. அது ஜாதகமாக வருமா பாதகமாக வருமானு பார்த்தேன். ஜாதகமாக வரும். அவளும் மறுமணத்துக்குரியவளாகவே இருக்கிறாள். அந்த விஷயம் நடந்துவிடும். நான் உனக்கு வெற்றியாக்கி நடத்தி தரேன். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஜெயிச்சு தாரேன். புண்ணியமாக வந்து என்னை பார்ப்பாய். வாழ்க கர்மசாமி. ஆமாம், கோபிச்செட்டிப்பாளையம். அங்கே என்ன சத்தம்? அங்கே இடி முழங்குது. கால் வந்துட்டு வரலாம். மகனே, இரண்டு விதமான கேள்விகள் உள்ளத்தில். ஒன்று தொழில், இன்னொன்று பிள்ளை. பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா முருகா? அப்படியா? பிறக்கிற மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே என்னைய வந்து பாரு. முடிச்சு தந்துடுறேன். எல்லாம் ஜெயிச்சு தரேன். இந்தா தொழிலையும் வளமாக்கி செல்வமாக இருக்க வைக்கேன். வெற்றி உண்டு. பிறக்கிற மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் வந்து என்னைய பாரு. சொன்ன வாக்கு பலிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். நல்லா அதான உண்மை. கர்மசாமிக்கு தென்காசி டு தேனி. தென்காசி டு தேனி. தேனின்னு சொன்னால் மட்டும்தான் நீ வரணும். கேட்டியா? என்ன நீ தென்காசியில் வீடு இருக்கா? காலி பண்ணிட்டிய? இருந்தீங்களா? தேனியில் யார் இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். தலைவன் தலைவி கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வரலாம்.
நீ யாருடா? அப்படியே வந்து உட்காரு. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். நல்ல பாட்டு இல்ல? என்னடா வேணும் தம்பி? குலசாமிய எந்த ஊர்ல இருக்காரு? என்ன பேரு? காலைல வந்துட்டு வா. மலர்ந்தாலே போதும் வேறேது எடுத்தாலும். கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம். உன் குலதெய்வம் இருக்கும் இடத்தில் நீர் கிடக்கும் இடமும் உண்டு. சரிண்ணா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வத்தை உண்மையிலேயே மாந்திரிகத்தால் கட்டியிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டேன். தெய்வத்தை கட்டவில்லை, உன் குடும்பத்துக்கு திசை மாற்று செய்யப்பட்டது. புரியுதா? அந்த சாமியை கட்டலை, உன்னுடைய குடும்பத்துக்கு முகமாற்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முகமாற்றை மாற்றி அந்த தெய்வத்தை உங்களுக்கு துணை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்தால் போதுங்களா, கால் வந்துட்டு வரலாம். அம்பா கடாயை விட்டுவீங்களாப்பா? அந்த அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற கருப்பசாமிக்கு வெட்டுவீங்க. வெட்ட வேண்டிய பாக்கி வச்சுருக்கீங்களா? சாதாரணமாக வெட்டிட்டோன்னு சொல்லுது. ஒரு கடாய் பாக்கி இருக்குன்னு கணக்கில் வருது. அதில் அந்த வார்த்தையை எடுத்துருப்பேனா எப்போ கொடுப்பீங்க? இந்த விஷயத்திலிருந்து உங்களை மீட்டித்தாரேன், கவலைப்பட வேண்டாம். இதனால் உறவினர்களுக்குள் பகையும் பிரச்சனைகளும் உண்டு. அந்த பிரச்சனையே இதற்கு காரணமாக நடந்ததும் உண்டு. புரியுதா? அதனால் அருவாளை தூக்கி சாமி காட்டுது. தேவையில்லாமல் நீ கோபப்பட்டு விடக்கூடாது, கொடுமையான நிலைகள் நடந்துவிடும். அப்படி வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். நீ மட்டும் போய் கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு நெல் உன் கண்ணுக்கு தெரியும். கூட வார வெட்டி விட்டு போ. அந்த பகைமை இல்லாமல் வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த கிடைச்சாச்சு. சந்தோஷமா வாடா. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. இன்றைய உத்தரவு உழவு தான். வாங்க வருவனே. கருப்பசாமி அதே தேனி பகுதி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வரலாம். யார் இந்த பொண்ணு? என்ன படிக்கிற? கால் வந்துட்டு வரலாம். தம்பி கீழே உட்கார முடியாதாக்கா? எங்கே இருக்கு? அப்படியா? கேட்டு பார்க்க. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன? நிசா. எப்படி இப்படியெல்லாம் பேர் வச்சிங்க?
அப்படியா? நீ வரிசையில் நான் வரிசையில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? எல்லாருமே கெடுத்தவங்க அவங்க தானே. இன்னொரு தரம் கால் வந்துட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ள காளியம்மன் கோயில் இருக்கா? இருக்கு. அதிலிருந்து வடக்க சென்றால் ஒரு மார்க்கெட்டு மாதிரி நிறைய கடைகள் வருதா? இருக்குதா? இன்னொரு தரம் கால் வந்துட்டுவாங்க. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்கட்டும் ஒரு வயசு. என்ன வேணும்னு கேட்டுக்காங்க. நானாக சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டுருவீங்க. இல்லை, நீங்கள் தான் கேட்கணும்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? என்ன படிக்கிற? பிஏ ஆர்ட்ஸ். கலைக்கல்லூரியா? பிஎஸ்எம்எஸ். பிஎஸ்எம்எஸ்னால் அது சித்த வைத்தியம் சம்மந்தமான டாக்டரேட் இல்லை, அப்படி தானே? உங்கள் கதை ரொம்ப ஓடுது. ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். கால் ஒன்று வா நீ மட்டும். அலை பாயுதே கண்ணா இவள் மனம் அலை பாயுதே அலை பாயுதே ஐயா. கொஞ்சம் பக்கத்தில் வா. நீ நின்றுக்காங்க. நீ பெத்ததோடு நின்றுக்கா. எனக்கு வாழ தெரியும். நீ சொல்லி நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? இவன் அந்த டாக்டரேட் படித்து வந்துடுவா, அதில் ஜெயிச்சிருவா. இவள் இஷ்டத்துக்கு திருமணம் முடிக்கணும் என்ற விதியில் பிறந்த மகள் இவள். அந்த வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், உயர்வாகவும் இருக்கும். நீ ஏற்றுக்கிட மாட்டியே. ஆனால் நான் விதியை சொல்லிட்டேன். உன் மதி ஏற்கலையே. அதனால் 3 ஆண்டு காலங்கள் பொறுமையாக இருங்கள். படித்து பட்டம் பெற வைக்க வாழ்க்கையை அதுக்கு பிறகு பேசுவோம். நிறைந்த அனுபவத்தை பெற்று மனம் சீர்திருந்தி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறேன். இந்தா வெற்றி உண்டு. அந்த வழக்கில் வெற்றியாகிறதுக்கு அடுத்த முறை வரும்பொழுது பேசுகிறேன். இப்போ இவள் வாழ்க்கையை பற்றி மட்டுமே உத்தரவு. இந்தா தெளிவாக்கி தரேன். புண்ணியம் எங்களெல்லாம் உனக்கு சாதாரணமாக தெரியும் மகளே. உணர்ந்து புரிந்து கொள். வெற்றி அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு இங்கிருந்து போகுது என் குதிரை. அப்படி போன உடனே ஒரு யானை ஒவ்வொரு நாளும் அருமையாக கிருஷ்ணா அப்படின்னு மனதுக்குள்ளே நினச்சி அள்ளி மலர்களை பறித்து கிருஷ்ணனுடைய திருவடிகளில் வைக்கும். அப்படி ஒரு நாள் ஆற்றங்கரை ஓரமாக செல்லுகிற பொழுது ஆழமான சகதி இருக்கிற பகுதியில் போன உடனே ஒரு முதலை வந்து யானையினுடைய பாதங்களை பிடித்து கொண்டன. கிருஷ்ணா அபயம் அபயம்னு சொல்லிச்சு. கிருஷ்ணர் கருடாவதாரத்திலே வந்து சக்கராயுதத்தை விட்டு முதலையினுடைய தலையை அறுத்து அதற்கு மோட்சம் கொடுத்து யானையை விடுதலை ஆக்கினார். அப்படி ஒரு ஸ்தலம் தெரிகிறதே. எங்கே இருக்கிறதப்பா? எங்கே இருக்கிறது? தமிழகத்தின் தென்பகுதியிலே அவங்க வீட்டு பக்கத்துக்கு போனேன். அருமையான நிறைந்த குளம். குளத்து பக்கத்தில் பார்த்தேன் நிறைந்த வீடுகள். அருகிலே பார்த்தேன் ஒரு பெருமாள் கோயில். எல்லாம் இருக்குது. அத்தாளநல்லூருக்கு செல்லுகின்ற வழி வீரவர் நல்லூர். யாருப்பா? வீரவநல்லூர். வீரவநல்லூர். வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவநல்லூர் பைசீர் 1 கனி கிடக்கு துறவிடு. கரூர் எல்லை கரூர். காண கிடைக்காத தங்கம் மாதவளை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். காண கிடைக்காத தங்கம்
ஜெகதல பிரதாபன் பியு சின்னப்பா நடித்த படம். கேலி மிக செய்வாள் கேட்டதெல்லாம் தான் தருவாள். சரியான பாட்டு. உட்காரலாம்ப்பா. யார் பச்சடி பச்சடி சட்டம்? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். பாம்பாட்டி சித்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய மனைக்கு இருக்கு. சரானா? ஆமாம். உன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இழந்து போன செல்வங்களை பற்றியும் தேவையில்லாமல் ஒரு வழக்கு போல ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டனே கருப்பசாமி, அதுக்கு என்ன விடுதலை என்பதை பற்றியும் நீ என்னிடம் கேட்க வந்திருக்கிறாயா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. நீ உட்காருக்கா, வயசாயிடுது. அவன் வீட்டு விட்டு சின்ன பையன் தானே. அதனால இந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு புனிதமான மாற்றத்தை தாரேன். வேற என்னப்பா வேணும்? ஆரோக்கியத்தை பற்றி கேட்கணும். அதுக்கு என்ன காரணம்னு நான் பார்க்கணும். நீங்கள் அங்கே உட்காருங்க. இங்கே தள்ளி வாடா தம்பி. உட்காந்துக்கா. கண்ணை முடிக்கா. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு பார்ப்போம். ஒன்று நான் மார்புக்கு நேர பின்னால் முதுகெலும்பு பக்கத்தில் வாயு பிடித்து அழுத்துவது போன்ற ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. இருக்கு. அடுத்து கண்ண முடிக்கா. நரம்பு சம்பந்தமான ஒரு சில தளர்ச்சி பாதிப்புகள் இருக்கு. அதுக்கு மருந்துகள் சாப்பிட்டாலும் மருந்து தீருது, ஆனால் நோய் தீர மாட்டேங்குது. இது சம்பந்தமாக பார்க்கிற பொழுது அப்படியே அந்த நரம்பிகள் முன்பகுதியில் யூரின் சம்பந்தமான ட்ரபிள் அப்பப்போ சில சமயத்தில் உருவாக்கிக்கிடுது. இவைகள்லாம் நடக்கு. இதில் கிட்னி சம்பந்தமாக பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. கவலைப்பட வேண்டாம். ஹிருதயம் சம்பந்தமான பாதிப்பும் இல்லை. இந்த வீக்கம் வலிக்கு காரணம் இப்படியெல்லாம் இருந்தால் செய்வன கோளாறுன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதுக்கு நீங்கள் எங்களை பார்க்க வந்திருக்கீங்க. சரிண்ணா? கால் வந்துட்டுவாங்க. குங்குமக்கலையே குடும்பத்து விளக்கே. கல்யாணம் பிடிச்சானா தம்பி? மனைவி எங்கே இருக்கா? குலமகளே வருக, நீ வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக, மாலை சூடி மகளே வருக. வர வைக்கணுமா? கால் வந்துட்டுவாங்க. வராட்ட நினைஞ்சிருவான். நீங்கள் வேணுமுங்க, அவள் வேண்டாமுங்க. புருஷனே வேண்டாம், பிள்ளை எதுக்கு பிடுங்கிறதுக்கா? தம்பி வருத்தப்படுவியாடா? மனத்தை தைரியமாக்கி தான் வச்சுருக்கிற. வந்தால் வாழ்வது எப்படி, போனால் இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீ ஒன்றை தயார்படுத்திட்ட. இதற்கிடையில் நம்முடைய உடல்நிலைகள்லையும் இப்படி ஒரு குறைகள் இருக்குங்கிற ஒரு கவலை இருக்குது. ஆனால் ஹியூமன் சைக்காலஜிடா ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அவங்க எதுவும் பண்ணியிருப்பாங்க, இவங்க எதுவும் பண்ணியிருப்பாங்கன்னு எதுவும் நினைக்காதீங்க. யாரும் பண்ணலை, நேரம் தான் விளையாண்டுருக்கு. அதான் நான் சொன்னேன், குங்குமக்கலையே குடும்பத்தின் விளக்கே எங்கே இருக்கம்மா, ஒளிமயமான எதிர்காலம் தெரியுதேன்னு. அவளுக்கு தான் தெரியுது, உனக்கு தெரியலை. அதனால் அவளை வர வைக்க முடியுமான்னு பார்ப்போம். நிமிர்ந்து உட்கார், அவள் உணர்வை போய் பார்க்குறேன்.
2 மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து அவர் கூட வாழவா வேண்டாமான்னு நான் பார்க்குறேன். அதுக்கிடையில் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம்னுட்டா. இவர் தான் விஷயம். சரானப்பா காலில் வந்துட்டுவான். என்ன செய்ய முடியும்க்கா? கொஞ்சம் நிறுத்தி வைப்போம், 2 மாதம் பொறுமையாக இருப்போம். அதுக்கிடையில் நான் கொஞ்சம் குடும்பியை பிடிச்சி தூக்கிட்டு வர பார்க்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. வந்து கவலைப்படாத, கொண்டு வந்து சேர்க்குறேன்டா. இந்தா என்னை நாளைக்கு காலையில் பார்த்துட்டு போடா மகனே, வெற்றி உண்டு. வா. புண்ணியமடைவாய் அம்மா, வாழ்க. பொண்டாட்டியை கொண்டு வந்துட்டுலாக்கா கேட்கணும் அந்த கேள்வி. பொறுமை. பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் இருப்பது உலக இயற்கை தானே, அது நியாயமும் தானே, உண்மையா இல்லையா? நியாயம். செய்வோம், பொறுத்திருங்கள், செய்வோம். வாழ்க. சென்னை மாநகர் நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு. கருப்பசாமி, என்னப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்னக்கா நீ வர? எந்த ஊருக்கா அவனுக்கு? சென்னை. நல்லா இருக்கியா? கருப்பசாமி, கோர்ட்டில் ஒரு கேஸ் கிடக்கு, சொத்து சம்பந்தமான கேஸு. அதுவும் முடியணும். நான் எனக்கு வீட்டுக்காரராக ஆகணும்னு நினைக்கிறேனே, அவருக்கு ஒரு நிறைந்த வருமானத்தையும் கருப்பசாமி ஐயா தரணும். அப்படி நினச்சி ஒரு பொம்பளை கேட்க வந்திருக்கா. அவள் யார்? நீயா தான் இருக்குமோ? காலில் வந்துட்டு வா. என்னதும்மா அது? எண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தானே அது? டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய வாய்தா நமக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடியதுமாக இருக்கும். அதற்கிடையில் வெளிநாட்டுக்கு போய் நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகுமா, இல்லை நம்மளே இந்தியாவுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து தொழிலை நடத்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மண்டலத்தில் இருக்குது. வெளிநாட்டுக்கு இப்போ போக வேண்டாம், மனக்குலத்தை உருவாக்கி நம்ம செல்வோம். அதற்கு முன்னால் இங்கேயே தொழிலை ஆரம்பித்து மகிழ்ச்சியாக வாழ்வோம். கால் வந்துட்டு வா. சுவாமியே. அப்படியா? புனிதமான தெய்வம் யார்? வடபழனி ஆண்டவன். வடபழனி முருகப்பெருமான் வராரா? என்ன விஷயம்? என்னைக்கு போயிட்டு வந்தேன்? சரி, சந்தோஷம். கண்ணை முடிக்கா பார்க்குறேன். அப்பா, இந்தா மகளே, எண்ணம் போது எல்லா உயர்வும் கிடைக்கும், புனிதமான வாழ்க்கையும் அமையும், ஆனந்தமடைவாய். என்ன பாட்டு வருது? முருகா முருகான்னு வருதா? நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கட்டும். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? அது ஒன்று நடக்கா? கேட்டு பார்க்குறேன். சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனைப்பட்டது யார்? சென்னை மாநகர். என்னக்கா சொத்து? என்ன சொத்து? என்னாச்சு? சரி சரி. கால் வந்துட்டாங்க உங்களுக்கு தான். ஒன்றும் வேண்டாம், கவலைப்படாதீங்க. கண்ணை முடுங்க பேசாம நான் பார்த்துக்கிட்டேன். யாருன்னு பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு கால் விழாண்டான் கருப்பசாமி. அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டார். கைவிடுற ஆட்சிக்கு கருப்பசாமியை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க கருப்பசாமியை. வாங்க. ராஜீவ்காந்தி நினைவிடத்துக்கு செல்லும் வழியிலே உங்களுடைய இடம் இருக்கிறது, சரிதானா? அந்த இடத்துல
நீண்ட காலங்கள் நீங்கள் வாங்கி அதை ரெண்டாம் தரம் பராமரிக்கிறதுக்கும் எல்லை போடுறதுக்கும் மறந்துட்டீங்க. அதில் ரொம்ப விவரமான ஒருத்தன் ஆன்லைனில் போய் ஆவண காப்பகம் ஆன்லைனில் போய் நேமை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் ஓகே பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி வச்சுட்டான் ஒரு சீடு. இதுதான் நடந்த விஷயம். அவன்கிட்ட மீட்ட முடியுமான்னு கேட்டேன். முடியும். எப்படி சாமி முடியும்? கொஞ்சம் பகடி கேட்பான், கொடுத்துட்டு தூக்கிடுவான். பணம் கொடுக்க தயாரா? கால் ஒன்று வரா முடிச்சுட்டாரு. கால் ஒன்று வாப்பா. கட்ட பஞ்சாயத்து பேசுவோம் நம்மளும். என்னடா என்னத்தை வேணாலும் கட்டட்டும், மாற்றி தருவது என் பொறுப்பு, கவலைப்பட வேண்டாம். சரிண்ணா? கருப்பசாமி, இந்த இடத்த முதல்ல முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். சட்டத்தையும் கை கொண்டு வரேன். ரவுடிகளால் தாக்கப்படாமல் உன்னை காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. அதான பயமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். இருந்து என்னை பார்த்து போகிறான். நாளை காலையில் வெற்றி உண்டு மகளே. சென்று வா, வென்று வா. நல்லா. சென்னையில் பிஸ்னஸ் பார்க்குறது யார்? என்ன பிஸ்னஸ்? என்னடா பிஸ்னஸ் தம்பி? அது பிஸ்னஸ். ஓ, அது பிஸ்னஸ் தானா? அது வாட்? கால் ஒன்று வரலாம். ரைட். அது ஒரு ஏஜெண்ட் சம்மந்தமான ஒரு வேலை தான். நல்லா நடக்கும். தாயாரா? தாயார் தானே? இல்லை, அத்தைங்கிறது யார்? அம்மா தானேடா. அழகுக்கு மறு பெயர் கண்ணா. இன்னொரு தரம். மகனை பற்றி உள்ள மன உளைச்சலை தீர்த்து அவனை மங்களமாக வாழ வச்சுருவோம். ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தமாக கூட இருக்கிறவன் ஓயாமல் குளறுபடி பண்ணி மனதை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆஃபீஸுக்கு போகலாம், பிரச்சனை வராது. இப்போ 2 இடத்தினுடைய டாக்குமெண்ட்டுகள் கையில் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு பார்ட்டிகள் சரியாக அடப்படாமல் போய்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி கொண்டு சேர்த்து செம்மையாக்கி தந்தால் போதுமா? ஒரு பொம்பளை அதில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. அதான் பூவை கொடுத்துருக்கேன், வர வச்சு கையெழுத்து போட வைக்கேன். கால் ஒன்று வரலாம். கருப்பசாமிக்கு அப்படியா? வா. மகிழ்ச்சி தாரேன், செல்வமும் தாரேன். வெற்றி உண்டு. குடும்ப வாழ்க்கையில் பிரிவும் மனவேதனையும் உடையது யார்? என்ன பிரிவு மகளே? அவங்க உங்க கூட இல்லையா? கால் ஒன்று. ஒன்று எந்த ஊர்? செல்லியம்மன் வருது. செல்லியம்மன் ஒரு தெய்வம் வருது. எங்கே இருக்குக்கா? அதான் கால் வந்துட்டு வாக்கா. நான் நிற்கா பாரு. பேலு சிறவில்லையே நான் பறந்து வர. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தேவையில்லாத வகையில்லாத வங்கி கடனும் மனித கடனும் சேர்ந்துருக்கு. சரானா? உழைத்து அடைக்க வேண்டிய கடனை கடன் வாங்கி கடன் அடைத்த காரணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் முல்லை முள்ளால் எடுக்கலாம், அது முள்ளுக்கே பொருந்தும். கடனை கடனால் தீர்க்க முடியுமா? அது கருத்தில்லாத செயல். என்ன செய்யறது? கருத்தில்லாத செயல். கேட்டால் இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லுவான், முல்லை முள்ளால் எடுக்கலாம், அது முள்ளுக்கு பொருந்தும். கடனை கடனால் தீர்க்க முடியுமாடா தம்பி? முடியாது. பெருங்கடனாயிரும். அப்படி கடன் தான் இப்போ நடக்கும். ஒன்றை இழக்க வேண்டும், அது வீடு அல்லது இடம். அந்த நிலைமை நடந்து கொண்டு இருக்கு. இழக்காம காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி கொடு கருப்பசாமின்னு கேட்க கால் வந்துட்டுவான்.
இதுக்காக 2 பேரும் தேவையில்லாம பஞ்சாயத்து பேசி நைஸா சைக்காலஜா உருட்டி பார்க்குறான். உண்மையா அவங்கள நான் நிறுத்தி வைக்கிறேன். சட்டப்படி உன்னை காப்பாற்றி சொத்தையும் மீட்டித்தாரேன். உன் பிள்ளையனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் பிரச்சனையும் ஐயப்பாட்டுக்குரிய வார்த்தை, சந்தேகத்துக்குரிய வார்த்தை ஏற்பட்டு இல்லற வாழ்வு பிரிந்திருக்கிறது. அந்த பிரிவை நிவர்த்தி செய், உண்மையை உணர்த்தி சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துடுவான். கருப்பசாமிக்கு தா வெற்றி மீது வெற்றி வரும். ஆனந்தமடை வாய் மகளே வாழ்க. இந்தா எடுத்து தாரேன், சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு வாணியம்பாடி அடுத்து அழைப்போம். கவலையே வேண்டாம், கலங்காது இருப்பீராக. இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்வலைகளை மாற்றி தாரேன். பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்போ யாருமே குறுக்கிட்டு பேசியிருக்கவே மாட்டாங்க. அவங்கள நிறுத்திட்டேன். இனி ஆபத்தில்லை. 1.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு புதுமையான வாழ்வு தொடங்கும். கலங்காது இருப்பாய். அதுவரை உன்னுடைய பிஸ்னஸில் எல்லாம் பார்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்தா நாளைக்கு அன்னதானத்தை சாப்பிட்டு வயிறை நிறைத்து ஊருக்கு செல். புண்ணியமடைவாய். வாழ்க மகனே.